நாங்க அடுத்தவங்களுக்கு பணத்துக்கு ஆசைப்படல. அதனால அந்த கடவுள் எங்கள நல்லா தான் வச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்களா, ரொம்ப பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் பொருள்களை புரக்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு ரோட்டில் வந்துட்டு ஒரு செல்லோட ஒரு பணமும் 58,000 பணம் கிடைக்கிது. அந்த பணத்தை வந்து பார்த்தாக்கல அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. ஆச்சரியமாக போனாக்கல என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி, இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இது யாருன்னு தெரியலை அப்படின்ட்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுகள்கிட்ட சொல்லி அவங்களும் வந்து வாங்கி ரொம்ப நன்றி, அந்த மாதிரி நாங்கள் இல்லை, இந்த பணம் இல்லைன்னா நாங்கள் உடனே செத்துருப்போம் அப்படிலாம் சொல்லி ரொம்ப வருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது எங்களுக்கு வந்து எங்களுடைய பொருளை தவிர வேறு எந்த பொருளுக்கும் நாங்கள் வந்து ஆசைப்பட்டதில்லை சார். அதனால தான் எங்கள் வந்து கடவுள் வந்து எங்களை நல்லா தான் வச்சுருக்காரு. நாங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் பொருள் புறக்க போனோம்னா ஒரு 200 கிடைக்கும் அப்படின்றது தான் எங்களுக்கான வருமானம் அப்படின்னு சொல்லி பெருமைக்குரிய விஷயமா சொல்லும்போது ரொம்ப ஒரு விஷயமா இருக்குது. அப்போ பார்க்கும் பொழுது மனிதர்கள் ஒரு பிட் பாக்கெட்டு ஒரு ஏதோ நகைகளையோ எதையோ திருடிட்டு போகிறான். சில ஏழைகள்கிட்டேருந்து திருடிட்டு போய் வாழ்கிற சமுதாயத்தில் உள்ளவங்க இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு தம்பதிகளை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து திருடி வாழ்கிறான், சம்பாதிக்க முடியாமல் அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத அப்படி வலுக்கட்டாயமாக பறித்து திருடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சமுதாயத்துலேயும் இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் பொருளை தவிர வேறு எந்த பொருளுக்கும் நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதே வேறு ஒருத்தவங்களாக இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு கிடைச்சது போதும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட அவங்க ஒப்படைக்கிறாங்கல்ல, அது